ஹலோ ஒலிஸ், வெல்கம் டு ஓஜி கிரிக்கெட் டாக்ஸ். பஞ்சாப் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதிர்பார்த்தது தான். லைக் ஏன் இது எதிர்பார்த்தது அப்படின்னா, சிஎஸ்கேல பவுலிங் வந்து இன்னும் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இல்லை. அண்ட் ப்ளஸ் பஞ்சாப் வந்து அவங்க பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ஆக்சுவலாக வந்து 210 வந்து இங்கே போதும் அப்படின்னு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் 10 ஓவர்ஸ் 10 ரன்ஸ் வந்து பார் ஓவரை நாங்கள் அடிச்சிட்டோம், எபோவ் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வேர்ல்டு கப்லேயே தெரிஞ்சுது இந்த கிரவுண்ட்ல இது பத்தாது, சம்திங் மோர் 220 230 பெரிய ரன் அடிக்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. சேம் ஆஸ் வெல் த இம்பாக்ட் பிளேயர் கரெக்டா ஆரியா வந்தாரு, ரியான்ஷ் ஆரியா. ஸோ ஒரு 11 பால் 39 பெரிய இம்பாக்ட் கொடுத்தாரு. இது எப்படின்னா லைக் சர்ஃபாஸ்கர் அடிச்ச 12 பால் 32 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ மற்ற பேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர், பிரப்சிமரன் அண்ட் வதேரா சின்ன சின்ன நாக்ஸ் அடிச்சாங்க. பட் அதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சிஎஸ்கே பவுலிங் வந்து பவர் பிளேயர் ரொம்ப சொதப்பல். லைக் ஈக்குவலா 2 பேர் அடிச்சிருந்தாங்க. பட் 10 ரன்ஸ் மோர் அடிச்சிருந்தாங்க பஞ்சாப். ஸோ அந்த 10 ரன்ஸ் பிளஸ் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸை வெளுத்து வாங்கிட்டாங்க. மேபி இந்த இடத்துல வந்து பஞ்சாப் டீமோட அனலிஸ்ட் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாப் ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போனாங்க. பட் சென்னை வந்து 2 ஸ்பின்னரோட போயிருக்காங்க. ஸோ 84 ரன் கொடுத்துருக்காங்க 8 ஓவர்ஸ்ல. பட் பஞ்சாப் 3 ஓவர்ஸ் தான் ஸ்பின் போட்டாங்க, 21 ரன்ஸ் வித் 1 விக்கெட். ஸோ பாத்தீங்கன்னா இதான் மேட்ச் ஸ்டோரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாப் வந்து சிஎஸ்கே ஹெட் டு ஹெட்ல லீட் பண்றாங்க. தென் லாஸ்ட் 4 மேட்சஸ் சென்னை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 8 மேட்சஸ்ல 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அகைன்ஸ்ட் சென்னை. ஸோ சென்னைக்கு ஒரு வேக்கப் கால் தான். பிகாஸ் ருத்து கேப்டன் பண்ண லாஸ்ட் 6 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க சென்னை. பிக் கால். ஸோ அவங்க எப்படி இதை ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னதான் 210 அடிச்சாலுமே பேட்டிங் என்ன கன்வின்சிங்கா இன்னும் இருக்கா அப்படின்னா இல்லை. பிகாஸ் தூபே ரொம்ப ப்ரெஷர்ல ஆன மாதிரி இருந்துச்சு. ஈவன் கெய்க்வாட் நேஷனல் கேம் ஆடல. மார்த்ரே 1 டவுன்ல அடிச்சிட்டாரு 73. பட் இஃப் சப்போஸ் சாம்சனும் கெய்க்வாதும் பவர் பிளே தாண்டிட்டாங்கன்னா மாத்ரேக்கு அங்க ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வீக்னஸா இருக்கு. பிரசாந்த் வீர் 14 crores கொடுத்து எடுத்தாங்க. பட் அவரை நம்ம ஐ திங்க் அவர் பேட்டிங்கும் பண்ணல, லைக் 7 by 7 அடிச்சாரு அண்ட் பவுலிங் கொடுக்கவே இல்லை. ஸோ எதுக்கு அந்த 14 crores தெரியல. இந்த சைட் ஆர்சிபி கூட சண்டே ஃபேஸ் பண்ண போறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஸோ ஃபார் டுடே பஞ்சாப் ரியலி குட் ஜாப். குடோஸ் டு தி பவுலர்ஸ், பேட்ஸ்மேன்ஸ், எவ்ரிஒன் எல்லாம் நீட்டா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. சேசரோட 50 நல்லா இருந்துச்சு. இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் இன்ஜுரி இட் வாஸ் வெரி குட் இன்னிங்ஸ். ஸோ இந்த மேட்ச்ல எனக்கு பிடிச்ச ஒரு மூமெண்ட் அப்படின்னா அது பிரியான்ஷ் ஆரியோட டேக் டவுன் தான். ஸோ அதான் அந்த மேட்சோட இம்பாக்டே கொஞ்சம் பெருசா கொண்டு வந்துச்சு. இதுதான் இந்த மேட்சோட ஷார்ட் ரிவ்யூ. ஸோ பார்ப்போம். Cheers.